ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 அக்டோபர் மாத ராசி பலன். ரிஷபராசி. கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கும் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திருக்கிறார். ஆனா அவரு பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமான சூரியனோடு இணைஞ்சு நீச்சபங்கம் அடைவதால நல்ல பலனை கொடுப்பாரு. என்றாலும் இந்த காலகட்டத்துல மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. இனம் புரியாத கவலை மேலங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால தொலை வரலாம். ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. காரியங்கள் அனைத்தும் கடைசி நேரத்துல கைகூடும் என்பதால பொறுமை அவசியம். இதுல முக்கியமா இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு. சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்துல வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்க குணம் அறிஞ்சு நடந்து கொள்ள மாட்டாங்க. கடன் சுமை குறைவதை எண்ணி மகிழ்ச்சி அடைவதற்குள்ள புதிய கடன் வந்து மன வருத்தம் தரலாம். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பாகப்பிரிவினைகளை இழுபறி நிலை தொடரும். தொழில் கூட்டாளிகளால ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு சஞ்சலங்களை தீர்க்கும். முக்கியமா புதன் உச்சம் பெறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம் தான். வருமான குவியும், வளர்ச்சி கூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், லாபத்தை தேடி தரும். புதிய தொழில் ஒன்றை தொடங்க முன்னுரிவீங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி உதிரி வருமானங்களும் கிடைக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் இப்போது தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்தடைஞ்சு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. பயணங்கள் பலனை தரும். உங்களுக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறது. உங்கள் ராசிநாதன் தனாதிபதியோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம் தான். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிங்க இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டுமல்ல, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு நட்பால நல்ல காரியம் நடைபெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி வந்து சேரும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு உறவினர்களால நன்மை ஏற்படும். வருமானம் திருப்தி தரும். முக்கியமா முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான சோதனைகளையும் தாங்கி பிடிக்கும். முருக பெருமான் உங்களோட இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இதுல ஒன்றையாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். சொந்த வீடு, மனை, நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் எப்படி அடைக்கிறது? சொந்த வீடு, மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி சீக்கிரமாவே பலன் கிடைச்சிடும். முக்கியமா முருக பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளம். இப்போது நிறைய பேர் வீட்டுல முருகபெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது, குறிப்பா சொல்ல வேணும்னா வேல் வைத்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்யறாங்க. அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். ஒரு காக்கும் கவசமா இந்த வேல் இருக்கு என நம்புறாங்க. இப்ப முருகபெருமானுக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். முருகபெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படிங்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். சொந்த வீடு, மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய நீங்க வழிபாடு செய்வீங்க. ஆனா ஒரு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா அமையாது. வேற யாராவது வாங்கிடுவாங்க. மனை வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா பாத்தீங்கன்னா அது தட்டி போயிடும். குழந்தை கருவில் நிற்கும், ஆனா பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யாருமே முருகபெருமான தப்பா நினைக்க வேண்டாம். முக்கியமா முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா? அவருடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய பெயரா இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகபெருமானுடைய பெயர்ல உள்ள ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவானது சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ, கந்தகுரு கவசமோ, இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற முருகபெருமானுடைய வாசகமோ, முருகபெருமானுடைய படமோ எங்கேயாவது கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும். அதாவது நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிற, மேலும் இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ தைரியமா செயல்படு, நான் உன் கூடவே இருக்கேன், நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இருக்கும். நம்ம போகும் இடத்துல கூட முருகபெருமானுடைய கோயிலை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எப்ப முருகபெருமான கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே போல அடிக்கடி கனவுல முருகபெருமான் வருவாங்க. மேலும் அந்த வேல் வரலாம். அடுத்து முருகபெருமானின் வாகனமான மயில் வரலாம். இல்லைன்னா முருகபெருமான் இருக்கக்கூடிய அந்த 6 படை வீடுகளில் ஏதாவது ஒன்று கோவிலோ மலையோ உங்க கனவுல கட்டாயம்
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே கனவுல தோணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முகலட்சணம் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுடைய உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ, அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ, இல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலோ, இல்ல சஷ்டி திதியில பிறந்திருந்தாலோ கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு நீங்க நம்பலாம். முருகபக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்துல முருகப்பெருமானே நேர்ல வந்து அவங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வாங்க. ஆண் உருவில், பெண் உருவில் அப்படின்னு எந்த உருவில் வேணாலும் அவர் வரலாம். கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க. அவங்க யார், என்ன ஊர், என்ன பேர், என்ன எதுவுமே வந்து தெரியாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவங்க மூலயமா வந்துட்டு வருவாங்க. சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வெளியாட்கள் மூலமாகவும் வந்துட்டு உதவி செய்வாங்க.